ஒரு ஊரில் ஃபாஹிம் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அவனை மிகவும் அன்புடன் வளர்த்தார்கள். ஆனால் காலம் மாறியபோது அவன் மனமும் மாறிவிட்டது. திருமணமான பிறகு அவன் மனைவியுடன் வாழ ஆரம்பித்தான். சிறிது சிறிதாக அவன் பெற்றோரிடம் கோபமாக பேச ஆரம்பித்தான். ஒரு நாள் கோபத்தில் அவர்களை வீட்டிலிருந்த வெளியே தள்ளிவிட்டான். அம்மா அழுதபடியே சொன்னார், மகனே, அல்லாஹ் உன்னை நல்ல பாதையில் நடத்தட்டும். அப்பாவும் கண்ணீருடன், நாங்கள் உன்னை மன்னித்து விட்டோம், அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவானாக என்று துஆ செய்தார். அவர்கள் காயமடைந்த கைகளுடனும் உடலுடனும் தெருவில் நடந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு முதியோர் இல்லத்திலிருந்த சிலர் அவர்களை பார்த்து இரக்கப்பட்டு அவர்களை அழைத்து சென்று பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார்கள். காலம் சென்றது. ஃபாஹிம் தனது மனைவியுடன் வாழ்ந்தான். அவருக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன் மகன் வளர்ந்தான். ஆனால் அதே குணம். ஒரு நாள் அந்த மகன் கோபத்தில் ஃபாஹிமை தள்ளி வைத்து, நீ வெளியே போ என்று விரட்டினான். அந்த நொடி ஃபாஹிம் மின்னல் போல உணர்ந்தான். நான் என் பெற்றோரிடம் செய்தது இன்று எனக்கு திரும்பி வந்துவிட்டது. அவன் உடனே அழுதபடி ஊடி அந்த முதியோர் இல்லத்துக்குச் சென்றான். அங்கே சென்று, என் அம்மா, என் அப்பா எங்கே என்று தேடினான். அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், மகனே, அவர்கள் இருவரும் சில மாதங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள். அந்த வார்த்தை அவன் இதயத்தை உடைத்தது. அவன் மண்ணில் விழுந்து அழுதான். மழை போல கண்ணீர் பொழிந்தது. அவன் அழுகையை பார்த்த ஒரு ஆழிம், அதாவது அறிஞர், அவனை பள்ளிவாசலுக்கு அழைத்துச் சென்று அமைதியாக அமர வைத்தார். அவர் கேட்டார், என்ன நடந்தது மகனே? ஃபாஹிம் எல்லாவற்றையும் அழுதபடி சொன்னான். அதைக் கேட்ட ஆழிம் மெதுவாக சொன்னார், நீ செய்த தவறு பெரியது, ஆனால் அல்லாவின் அருள் அதைவிட பெரியது. இப்போது உன்னால் செய்யக்கூடியது உன் பெற்றோருக்காக துஆ செய்வது, அவர்களுக்காக சதக்கா செய்வது. அந்த நொடி முதல் ஃபாஹிம் தினமும் கண்ணீருடன் துஆ செய்தான். யா அல்லாஹ், என் அம்மாவையும் அப்பாவையும் மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வழங்குவாயாக. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: பெற்றோரின் மனதை உடைப்பது மிகப்பெரிய தவறு. அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை மதிக்க வேண்டும். இறந்த பின் நம்மால் செய்யக்கூடியது துஆ மட்டுமே.